சொல்லுங்க ஜமீன்தார், எப்படி இருக்கீங்க? அண்ணே என்ன விசேஷம்? ஒண்ணுக்கு வருதுனே. அப்புறம் என்ன, ஒரு மனுவை போட்டு விடுங்க, நான் பாத்துக்கிட்டேன். ஏலே சௌந்தரம், அக்கா பொம்பளை தானே, காட்டி கொடுத்தா என்ன செய்வான்னு தானே என்ன காட்டி கொடுத்த. ஏலே, நான் உனக்கு மூத்தவள. உனக்கு பல்லுல விஷம்னா எனக்கு உடம்பு முழுக்க விஷம். நான் கடிக்கிற கட்டிய உன்னால தாங்கவே முடியாதுல. சௌந்தர பாண்டி மாதிரி பேசி பார்க்கணுமே. சரி. சே. சரி சரி சரிங்க ஜமீன்தார், நீங்க ஆபீஸ்ல மனு கொடுத்துருங்க. என் தங்கச்சி பேசுதா, நான் உங்களை பிறகு கூப்பிடுதேன். சரிங்களா? நான் பார்த்துக்கிட்டுதேன். சரி வச்சிடுங்க. என்னல இசைக்கு, கோயில சாமிலாம் கும்பிட்டாச்சா? யோ மாமனார, நீ இழிச்சு பழகிறதுக்கு என் தங்கச்சி போன் தான் கிடைச்சதா உனக்கு? நான் மாமனார்தே. என்ன உன் வேலையெல்லாம் விட்டுட்டு இப்ப போன் திருடுற வேலைக்கு வந்துட்டியா? என் தங்கச்சி போன ஆட்டிய போட்டிருக்க? இல்ல வெறும் பையில ஓடி போனவ பெத்த வீணா போனவனே. எலே, என்ன சாக போறன்னு வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்திருக்கியா? எங்க இருக்குன்னு சொல்லல, வந்து உன்னை மிதிக்க. இல்ல வெறும் பையில, நீ தேட வேண்டியது என்ன இல்லல்ல, உன் தொங்கச்சிய. எலே, என்னெல்லாம் உளருத? என் மவன் முத்துப்பாண்டி கூட உன் தங்கச்சிய வாழ வைக்க புரிய எப்படி கடத்திட்டோம்ல. உன் தங்கச்சி நொசுக்கிய கடத்திட்டோம்ல. கடத்திட்டு எங்க தேடினாலும் அவ கிடைக்கவே மாட்டா. என்னல சொல்லுத? உன் தங்கச்சிய நான் கடத்திட்டேன். என் மவன் முத்துப்பாண்டி கூட உன் தங்கச்சி ஒரு நாளும் அவன் பொண்டாட்டியா வாழாம சுமங்களே செத்து போறான். பாரு, நெருப்போட விளையாடுத. முத்துப்பாண்டிக்கு தெரிஞ்ச அவனே உன்னை கொண்டே விடுவான். சொல்லுல சொல்லு, சொல்லி பாருல, அவன் நம்புதானான்னு பாப்போம். அவ உசுர விட்டதும் அந்த நசுக்கி பணத்தை உன்ட்ட அனுப்பி வைக்க. நீ உன் நெஞ்சில அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே அடு வைக்கட்டா. எங்கல இருக்க நீ? அண்ணே என்னாச்சுனே? மானங்கட்ட சௌந்தர பாண்டி நம்ம எஸ்க்கு கடத்திட்டே என்கிட்டே போன் அடிச்சு சொல்றான். அண்ணே அந்த ஆளே சொன்னார். அண்ணே அண்ணே அந்த ஆளு ஏதாவது சொல்லி உன்னை டென்ஷன் ஆக்க பாப்பானே. எல்லாம் கூமுட்டா. எஸ்க்கு போன்ல இருந்து அவன் கூப்பிடுதாம்ல. அண்ணே நம்ம எஸ்சி கூட அப்பா தானே போச்சு, அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல. நீ மேல உள்ளதுல எப்ப இடிஞ்சு யாரு இல்ல ஜம்மன் சொல்லு. கோயில தான் இருக்கு. என்ன எப்போ அங்க எஸ்ஐக்கு உன் கூட இருக்காளா? ஆமா, என் கூட தான் இருக்கா. இந்த உள்ள மாவுளை கொடுத்துட்டு இருந்தா. இல்லையே, இங்க தானே இருந்தா. ஆளை காணும், உள்ள போயிருப்பான்னு நினைக்கிறேன். எப்போ இப்பதான் அந்த சௌந்தர பாண்டி எஸ்ஐக்கு போன்ல இருந்து கூப்பிட்டு அவளை கடத்திட்டேன்னு சொல்லுதாப்பா. இல்ல என்னல சொல்லுத? இங்க எனக்குள்ள தானே நின்னா. நீ அவளை பாக்கலையா? இரு நான் பாக்க. ராசாமணி மாணிக்கா உள்ள என் பொண்ணு நிக்கலான்னு பாரு. ஹலோ எப்போ? இல்ல நானும் போய் பாக்குதம்ல. இரு எடி எஸ்கே எஸ்கே. இல்ல ஜம்மோ அவளை எங்க தேடி காணல. என் மவளை காணல. எங்களை போயிருப்பா. எப்போ அவன் நிஜமாவே நம்ம எஸ்ஐக்கே தூக்கி இருக்கான். என்னல சொல்லுது? அவன் போன்ல இருந்தா என்னைய கூப்பிட்டான். என் கண்ணு முன்னாடி நல்ல விளக்கு போட்டுட்டு இருந்தா. நான் இங்க தானே நிக்க. முன்னாடியே என்னைய கூப்பிட்டவன் வெறுப்பேத்தனா. முத்துப்பாண்டியோட சேர்ந்து வாழ விட மாட்டேன்னு சொல்லுதான். இப்ப அதை செஞ்சு விட்டான். ஐயோ
தம்பி சவுந்தரம், என்னல நிலக்கடலை திங்கியா? ஆமாக்கா, உனக்கு வேணுமா? எடுத்துக்க, அப்படியே எடுத்துக்க. வேணால, வேணாம், நீயே தின்னு. ஏல, நீ திங்கறத அடிச்சு பிடிச்சு திங்குறவளா நானு? நீ நல்லா தின்னு தின்னு, உடம்ப தெம்பா வச்சுக்கோ. அக்கா, இது எப்படி பாசத்துல பேசுதியா இல்ல பரிகாசம் பண்ணுதியா? புரியல. ஆட போல, எப்ப பாரு உனக்கு தமாசுதான். நான் உனக்கு ஒண்ணு செஞ்சு காட்டவா? என்ன என்ன செய்ய போகுத? நல்லா பாத்துக்க. ம்? பரவாயில்லக்கா, பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்ல முயற்சி, சூப்பர்க்கா. ஏன் சம்மோ அவளை எங்க தேடி காணல. தெரிஞ்சுதா? என் கண்ணு முன்னாடி நல்ல விளக்கு போட்டுட்டு நான் இங்க தானே நிக்க. எங்களை போயிருப்பா. எப்போ நீ வாப்பா. இப்படி கேவலமான சிரிக்க மாட்டேனே. எல போல, நீ அசலு நான் நகுலு, அம்புடு தானே. சரி சரி, இப்போ இத கேளு. இல்ல வெறும் பையல, என்ன ஒண்ணு மாதிரி சோத்துக்கு செத்தவன் நினைச்சியா? என் வேலைக்காரங்களுக்கு நான் கொடுக்கிற ஒரு நாள் சம்பளம் தானே உன்னோட மாச சம்பளம். என் முன்னாடி நின்னு மூச்சு கூட விட லாயக்கில்லாத வெட்டி பையன் நீ என் முன்னாடி நின்னு பேசுதியா? எப்படி சந்திரம், இது சரியா இருக்கா? என்னல அப்படி பாக்குத? எப்படிக்கா? வாய்க்குள்ளார ஏதாச்சும் டேப் ரெக்கார்டரை ஒளிச்சு வச்சு வாய்ஸ ப்ளே பண்ணி காட்டுதியா? வாயை திறந்து காட்டு. போல, இதுலயும் உனக்கு விளையாட்டு தானே? இது என்ன பொம்பளை ஆட்கள் ஹேண்ட் பேக் மாதிரி இருக்கு? இது இது நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இங்கதான் பார்த்திருப்ப. ஏன்னா இது அந்த எசக்கியோட ஹேண்ட் பேக். அவள்கிட்ட இருந்து இதை நீ லவுட்டிட்டியா? அட கோட்டிக்கார பயல, அவளையே திருடிட்டோம்ல. என்னக்கா சொல்லுத? ஆமால, கோயிலுக்கு போனால, அங்க இருந்த ஆளை வச்சு அப்படியே தூக்கிட்டேன். இப்ப அவன் நம்ம ஆளுங்க கையில. இல்லை சொல்லுங்க. இந்த கோயில்ல கேமராலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எதுல பார்க்க முடியும்? அதோ அதில் தான். இல்லை 15 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் என்ன நல்லா நடந்துச்சு நான் பார்க்கணும். உடனே ஓடி காட்டேன். பண்ணிடலாம் பிரசிடண்ட். மாத்து அது இல்ல மாத்து. இல்ல நிப்பாட்டு. அத கொஞ்சம் பின்னாடி போ. இல்ல அத கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டு. அது அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணு. இல்ல சம்போ, என் பின்னாடி என் பிள்ளைய கூட்டு போறானுல. என் பிள்ளைய கடத்திட்டு போறது தெரியாம நான் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேனே. என்ன எப்போ நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. அமைதியா இருப்பா. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்க முடியுமா? பார்க்கலாம் பிரசிடண்ட். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போ. இல்லை இப்படியே பார்த்தா அவனுக்கு ஆரும் சரியா தெரியலையே. நான் அனுப்பி வச்சது நிச்சயம் அந்த சவுந்தர பாண்டிதான். எனக்குலாம் பணம் கொடுத்துதான் வெளியூர்ல இருந்து செக் பண்ணிருக்கேன். இல்ல அந்த நாசமத்து போறவனுக்கு என் சூடாமணி செத்ததுக்கு அப்புறம் ஆத்திரம் நடக்கலையால. இனி என் வீட்டு பிள்ளைகளை எல்லாம் கொண்டாதான் ஆத்திரம் நடக்குமா? அவனை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டானே. பாருங்க அவனை. எப்போ கொஞ்சம் அமைதியா இரு. இது கோவப்படுற நேரம் இல்ல. நம்ம புள்ள அங்க உசுருக்கு போராடிட்டு இருக்கு. நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ண போய் அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பாரு, எப்படியாச்சும் எசக்கே முதல்ல காப்பாத்தி ஆகணும். இல்லை சொல்லுங்க. அந்த வீடியோவை என் போனுக்கு அனுப்ப முடியுமா? அனுப்புறேன் பிரசிடண்ட். கொஞ்சம் அனுப்ப. இதோ அனுப்புறேன்.
வந்திருக்கான்னு பாருங்க. வந்துடுச்சு. இது முதல்ல போலீஸ்க்கு அனுப்பணுமா? அண்ணாச்சி சொல்லுங்க. ஹலோ, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ரொம்ப அவசரம். உங்க போனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன். இந்த சவுந்தரபாண்டி என் தங்கச்சி எசைக்கு கடத்திட்டான் அண்ணாச்சி. என்ன சொல்றீங்க? இதோ பாருங்க, நான் அனுப்பியிருக்கிற வீடியோல அதுக்கான ஆதாரம் இருக்கு. அதை நம்ம லிமிட்ல இருக்க எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க, எல்லா போலீஸ்காரங்களுக்கு அனுப்புங்க. கடத்துறவன் நம்ம ஊர் எல்லையை தாண்டக்கூடாது. சரிப்பா. பார்டர்ல இருக்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்களா? சரி, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் செய்யுங்க அண்ணாச்சி. சரி சண்முகம். எப்போ கொஞ்சம் கூட லேட் பண்ணக்கூடாது. நான் உடனே எஸ்கே தேடி போதேன். நீ தனியா வீட்டுக்கு போயிடுவியா? நான் போய்க்கிறேன்ல. இல்ல, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல அண்ணாச்சி. கொஞ்சம் அப்பா வீட்டுல விட்டுருங்க. சரிப்பா, நான் விட்டுறேன்ப்பா. வீட்டுக்கு போப்பா, நான் உடனே போய் வேலையை பாக்குதேன். டேய் நீ வாளே. பரணி அப்பா பாத்து போப்பா. அண்ணாச்சி வாங்க அண்ணாச்சி, வீட்டுக்கு போலாம் வாங்க. நான் போய்க்கிறேன். மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இன்னைக்கு நானும் அவனு பார்த்து மாட்டாரு. இல்ல இன்னைக்கு என் கையால உனக்கு சாவு. சவுந்தரபாண்டி அண்ணாச்சி. அக்கா இது அட்ட நாசமத்து போனுங்களே. அக்கா அக்கா அவளை எதுக்கு கடத்தினேன்? பின்ன காலையில தானே நானும் நீயும் பேசணும். அவ இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சா உன் கௌரவம் மானம் மரியாதை அம்புட்டும் போச்சு. பத்தா குறைக்கு உன் மவன் பாண்டிய வேற மண்டைய கழுவி மாத்தில விட்டுட்டா. மூதேவி இனிமே அவ அந்த வீட்டுல இருக்க மாட்டாளே. அக்கா என் தலையில இடிய போட்டுட்டியே நீயே. கிளே அத்தோட நிறுத்தினாள் அந்த ஈடுபட்டவ. உன்னையே எம்பிட்ட மரியாதை இல்லாம நடத்தினா. சோத்த கூட என்னமோ பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரில போடுதா அந்த வெறும் பையமவ. அந்த சூடாமணி பெத்த அருமை பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வாழறதுக்கு அவளுக்கு என்னல தகுதி இருக்கு? சரிக்கா, எதுக்கு எதுக்கு இது நீ ஏன்ட்டு சொல்லாம? சும்மா இருல. உன் மனசுக்குள்ள எம்புட்டு வேதனை இருக்குன்னு அக்கா காரி எனக்கு தெரியாதா? உன்னை நினைச்சு நினைச்சு என்னால உறங்கவே முடியல. அப்படியே நெஞ்செல்லாம் ரன்னமா கிடக்கு. இதுக்கு என்ன முடிவுன்னு நான் யோசனை பண்ணேன். வேற என்ன வழி? அந்த எசக்கிய ஒளிச்சு கட்டினாதான் நீ நிம்மதியா இருப்பன்னு நினைச்சேன், செஞ்சிட்டேன். தம்பி இத பாருல, ரொம்பட்டும் உனக்காகதாம்ல, உன்னோட நிம்மதிக்காகத்தான் நான் செஞ்சிருக்கேன். சரியா? அக்கா இல்லக்கா, நீ சும்மா எதையாவது பேசிக்கிட்டு இருக்காதக்கா. என்னக்கா நீ வேண்டாக்கா, தயவு செய்து விளையாடாதக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. தெரியும்ல, எனக்கு நல்லா தெரியும்ல. என்னைக்கு நீ என்ன நம்பி இருக்க? கடத்தினதுக்கு ஆதாரம் வேணும்ல. அதுக்குத்தான் அந்த பேக்க அவகிட்ட இருந்து பறிச்சு உன்கிட்ட கொண்டாந்து கொடுத்தேன். இப்ப என்ன நம்புதியா? அச்சோ அக்கா, அப்ப உண்மையிலேயே கடத்திட்டியா? சவுந்தரபாண்டி இன்னைக்கு நீ செத்தல. இன்னைக்கு தலை துண்டாக்கல. சவுந்தரபாண்டி என் மவளை கடத்தி வச்சுக்கிட்டு உசுரோட விளையாடிக்கிட்டியா? விளங்காதவரே, இந்த மாதிரி வீணா கோவப்படாத. நான் எதுவும் செய்யல. பொம்பு வைக்காத உனக்கு நல்லது இல்ல சொல்லிவிட்டேன். உனக்கு தானே நல்லது இல்ல. உன்னை தவிர யாருல கடத்திருப்பா என் மவளா? இன்னைக்கு மண்டியை கொத்தி மாவளுக்கு போடாம விட மாட்டோம்ல. அருவாளை தூக்க ஆரம்பிச்சிட்டியா? அவன் என்ன பண்ணா தெரியுமில? இன்னைக்கு உன்னை உப்பு கட்ட போடாம விட மாட்டோம்ல. இன்னைக்கு நீ செத்தல. என் மவளை எங்களை கடத்தி வச்சிருக்க. என் தம்பி விடல. வந்திருக்க மாமா. அடங்க மாட்டியா பண்ணி? அடங்கவே மாட்டியா நீ? இல்ல நான் என்னல செஞ்சேன்?
நடிக்காதப்பா, மரியாதையா சொல்லிடு. எசக்கிய எங்க வச்சிருக்க? வச்சிருக்கியா இல்ல கொன்னுட்டியா? சொல்லுன்றல. இல்ல பாண்டி, இல்ல எசக்கிக்கு என்னாச்சுல? என்னல சொல்லுத? தப்பு பண்ணிட்டமா? அவ கூட நான் கோயிலுக்கு போயிருந்திருக்கணும். ஐயா கோயிலுக்கு போன எசக்கிய தோ இவர்தான் 4-5 ரவுடிகளை வச்சு கடத்திருக்காரு. பாத்தியாத்தா? கேட்டியா? நாசமா போனவனே, இன்னுமா நீ அடங்கல? இப்ப நான் என்ன செய்ய? நாளை இப்படியே சுட்டு கொண்டுட்டுமா? இதோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? இலை மானங்கிட்ட பையல, அவளை கடத்துறது மட்டும் இல்லாம சமூகத்துக்கு போன போட்டு வேற சொல்லிருக்கியோ. எவ்வளவு நெஞ்செழுத்தா இருக்கு தெரியுமா அவனுக்கு? ஐயா பாண்டி, இந்த மாதிரி நீ வாழ வேண்டிய பையன், நீ நவுளு. இவனை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். நீ நவுளியா? நீ நவுளு, சொன்னா கேளு. நீ நவுளு, நான் வேணா பாத்துக்கிறேன். நான் கடத்திட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு வெளியில காலடி கூட எடுத்து வைக்கலையே. கேட்டு பாரு, உன் அம்மையை கேட்டு பாரு. நீ இல்ல, நான் இங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பாக்கியம் சொல்லிடியா? அப்பா, யார் கடத்தினது? யார் சமூகத்துக்கு கால் பண்ணது? இல்ல, எனக்கு என்னலே தெரியும். நான் பாட்டுக்கு செவினேன்னு இங்க தானே இருக்கேன் நானு. உன் அம்மையிட்ட தான் குறிக்க ஏதாவது குடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவ இந்த வறுத்த கடலையை எடுத்துட்டு வந்து கொடுத்தா, அதான் தின்னிக்கிட்டே இருக்கேன் நானு. இந்த பாரு, இந்த கடலை கூட இருக்கு பாரு, எவிடன்ஸ். இந்தா யாரு நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன்ல. எஸ்ஐக்கு போன்ல இருந்து சமூகத்துக்கு போன போட்டது நீதான்ல, நீதான். கோட்டிக்கார பையில இருக்கே. ஒரு ஆள் ஒருத்தனை கடத்துறான்னா தான் கடத்துறேன்னு தானே போன் பண்ணி சொல்லுவானா? முத்துப்பாண்டி, ஆறு என்ன சொன்னாலும் நான் சொல்லுறது மட்டும் நீ நம்பல. ஆமா, சத்தியமா நான் கடத்தல. இல்ல, பெத்தவன் சொல்லுத நம்பல. இல்ல, என் பொண்டாட்டி பாக்கியமால சத்தியமா சொல்லுத நான் கடத்தல. என்னல பெத்தவனையே அடிச்சிட்ட? கொல்லணும் போல ஆத்திரம் உள்ள இருக்கு. அடியோட நிறுத்திட்டேன்னு சந்தோஷப்படு. இடம் வருத்தவனே, நான் இங்கே தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த. நான் பாத்ரூம் கூட எந்திரிச்சு போலியே. என்னமோ கொலக்கட்டைய வாய்க்குள்ள அறைய வச்சிருக்க மாதிரி மூடி இருக்க. வாய் திறந்து சொல்ல. இந்த ஆளு சொல்றது உண்மைதால? இந்த ஆள் இந்த இடத்தை விட்டு நகரவே இல்ல, இங்கே தான் இருந்தாரு. நையின்னு என்ன வேலை வாங்கிக்கிட்டே இருந்தாப்ல. போன் எல்லாம் எதுவும் பேசல, எனக்கு தெரியும். என்ன கதை விட்டுட்டு திரியுற? இல்லை, எசைக்கு போன்ல இருந்து சமூகத்துக்கு போன் பண்ண நீ இல்லன்னா வேற யாரில் போன் பண்ணா? இல்லை, அவனை வெறுப்பேத்தி இருக்க, வெறும் பயலன்னு சொல்லி அது போக கேவலமா ஒரு சிரிப்பு சிரிச்சிருக்க. உன்னை தவிர இந்த உலகத்துல அந்த கேவலமான சிரிப்பு வேற எவ்வளவு சிரிப்பான்? இவன் முட்டா பையங்கிறது சரியாத்தான் இருக்கு. கொஞ்சம் ரோசிச்சு பாருல. நான் தான் கடத்தி இருந்தா அத நான் தான் கடத்திட்டேன்னு உனக்கு போன் பண்ணி இருந்தா, அதை எதுக்கு நான் எசக்கி போன் எடுத்து போன் பண்ணணும்? என்னுடைய போன்ல உனக்கு போன் பேசிருக்கலாம்ல. இல்லே பாண்டி, ஓ இந்த முட்டாப்பைய சொல்றதெல்லாம் இந்த முட்டா கூட்ட நம்பிக்கிட்டு இருக்கலே. இந்தாரு நீ போலீஸ் தானே, நீ ஏன் நல்லா ரோசனை பண்ணி பாரு. அம்மா, கடத்தினவங்க சிசிடிவி ஃபுட்டேஜில் சிக்கியிருக்காங்க. இந்த பாரு, அதான் அந்த ஃபுட்டேஜில் இருக்கு. நீயே பாரு கடத்திருக்கிறத. பாண்டி, இவனுங்க காலையில நம்ம வீட்டுக்கு வந்திருந்தானுங்களே.
வீட்டுக்கா? உங்க அப்பா கிட்ட டொனேஷன் வாங்கிட்டு போனானுங்க. ஓ என்ன அப்ப இது உன் வேலையா? இலே இலே, அப்படியே அவங்கள வச்சு நான் கடத்துறதா இருந்தா எதுக்குல அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொன்னோம்? உங்க எல்லாருக்கும் அவங்கள நான் காட்டணும். அவங்க எட்டயபுரத்துல இருந்து வரேன்னு சொன்னாங்க. கோயிலுக்கு நன்கொடை கேட்டாங்க, கொடுத்தேன். வேற என்ன செய்யணும் சொல்லு? என்ன தப்பு இருக்குதுல்ல? எட்டயபுரத்துல எந்த கோயில்? அவங்க அவங்க ஏதோ சொன்னாங்களே, அவங்க ஏதோ சொன்னாங்க, அவங்க நான் மறந்துட்டேன். நான் அவங்களுக்கு 1000 ரூபாய் நன்கொடை வேற கொடுத்தேன். அப்படின்னா எசக்கிய நோட்டம் பார்க்க தான் அவனுங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கானுங்க. ஓ இப்ப கூட எனக்கு உன் மேல சந்தேகம் போல. அவனுங்களை பிடிக்காம நான் விட மாட்டேன். ஒருவேளை எசைக்கு மட்டும் திரும்ப வரலன்னு வச்சுக்க, உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்க.